அனைவருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு அடா 247 தமிழ். நான் உங்கள் சரவணன். ஸோ இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஎன்பிஎஸ்சியில் 2023 எஸ்பெஷலி பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2023 எல்லா கொஸ்டினும் பார்க்கலாம். பட் நியூ சிலபஸ் மாற்றின பின்னாடி வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர்னு பார்த்தோம்னா 2022 and 23 இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதில் இந்த 2023 என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ மெயினாக பார்த்தோம்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இருக்கட்டும், அதுபோக அதர் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் அதில் கேட்ட சயின்ஸ் கொஸ்டின் ஒட்டுமொத்தமாக கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 200 கொஸ்டின் அளவுக்கு இருக்குது. ஸோ எல்லா சயின்ஸ் கொஸ்டின்ஸ் சீரியஸ் தான் இந்த பகுதியில் பார்க்கக்கூடியது. அது இன்றைக்கி நான் பார்க்கக்கூடியது என்னென்னா ஃபிசிக்ஸில் 2023 and 22 எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதனுடைய ஆன்சர்ஸ் தான் நம்ம இந்த பகுதியிலாம் பார்க்கக்கூடியது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க இந்த சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அப்கமிங் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்கும்பொழுது வெல்கம் டு அடா 247 தான். ஸோ தேர் இஸ் நத்திங் இம்பாசிபிள் ஹூ வில் அப்படின்றோம். அது நம்ம முயலாத வர எதுவுமே முடியாதுன்னு தான் அர்த்தம். அதை முயன்று பார்க்கணும். அலெக்சாண்டர் கொடுக்க முக்கியமான ஒரு கோச் தான் அது. ஓகே ரைட். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ எகைன் சொல்லிட்டேன், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 50 கொஸ்டின்ஸ் 50 மினிட்ஸ் நம்ம தமிழ்நிலையிலே பார்த்துருப்போம். கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 50 மினிட்ஸ் அப்படிங்கிறது சரிங்களா? 50 நிமிஷத்தில் 50 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே ரைட். லெட் அஸ் see the first questions அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஆல் லிக்விட் டிராப்ஸ் அஸ்யூம்ஸ் ஸ்பெரிக்கல் ஷேப். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா திரவ திரவங்களும் என்ன வடிவில் இருக்குன்றாங்க? கோள வடிவில் இருக்குன்றாங்க. அப்போ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டாபிக் வந்து ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வரும். கரெக்டாக? ஸோ ஃப்ளூயிட் அப்படின்னா பாய்மங்கள் அப்படிங்கிறது. ஸோ என்ன காரணம்? அனைவருக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எலாஸ்டிசிட்டி, விஸ்காசிட்டி, ஆன்சர் இஸ் நாட் நவுன், சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் கிராவிடேஷன். ஸோ கொஞ்சம் என்ன இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்குது. மற்றபடி இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை. ஸோ பரப்பு இழுவிசையின் காரணமாக தான் அனைத்து திரவத்துளிகளும் கோள வடிவமாக இருக்க காரணம். மற்றொரு விதமாக எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரெயின் டிராப்ஸ் ஆர் ஸ்பெரிக்கல் இன் ஷேப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அனைத்து மழைத்துளிகளும் கோள வடிவத்தை பெற காரணம் என்று கேட்டாலும் அதற்கு காரணம் என்னதான் வரும்? சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை அப்படிங்கிறதான் காரணம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இயற்பியல் அளவுகளை அதன் எஸ்ஐ அளவுடன் பொருத்தி எழுதுக அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறான்? அந்த பக்கம் ஒரு கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து யூனிட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ப்ரெஷர், அழுத்தத்தின் அழகு என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அழுத்தம்? த ப்ரெஷர், த ஃபோர்ஸ் பை யூனிட் ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் பை ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ விசை பை பரப்பளவு அப்படின் போது விசைக்கு என்ன வரும்? நியூட்டன் மீட்டர் பவர் -2. அப்போ அழுத்தத்துக்கு அழகு என்ன வந்துடும்? நியூட்டன் மீட்டர் பவர் -2 அப்படின்னு சொல்கிறோம். பரப்பளவின் அழகு என்ன? இப்போ தான் நம்ம சொன்னோம் மீட்டர் ஸ்கொயர்டு. இல்லைங்களா? ஸோ மீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது வரும். சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் ஃபோர்ஸுடைய அழகு இப்போ தான் தெரியும், நியூட்டன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷனுடைய அழகு நியூட்டன் மீட்டர் பவர் -1 தான் அது. ஸோ கீழே பார்த்தோம்னா அதனுடைய அந்த 4132 அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அது மட்டும் கட்டாக இருக்குது. பட் இதுதான் ஆன்சர். ஓகே, இதுவும் எந்த டாப்பிக்கில் வரக்கூடியதான்? அதே ஃப்ளூயிட். அதாவது நம்முடைய சிலபஸில் பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பொருளின் பண்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாப்பிக்கில் வரக்கூடியதான் இதெல்லாமே. அதுலேயும் எஸ்பெஷலி ஃப்ளூயிட்ஸ், பாய்மங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் வரக்கூடியது. பாய்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அட் ஹையர் ஆல்டிடியூட், உயரமான ஆல்டிடியூட்னா உயரமான இடங்களில், ஹையர் ஆல்டிடியூட் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வில் பி அப்படின்றாங்க. அதாவது உயரமான இடங்களில் பொருளின் கொதிநிலை எவ்வாறு இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ இதை எப்படி கொஸ்டின்ஸ் மாற்றி இதுக்கு முன்னாடி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மலைப்பகுதிகளில் சமைப்பதற்கு நீண்ட நேரம் ஆகிறது ஏன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுவும் இது ஒன்று தான், ரெண்டும் ஸ்லைட்லி சேம் தான். அப்போ மலைகளில் போகும்போது அங்கே பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஏன்னா மலைகள்னா என்னது? ஹையர் ஆல்டிடியூட் பாயிண்ட். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க? உயரமான பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உயரமான பகுதிகளில் பொருளின் கொதிநிலை என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறையுமா, இல்லை குறைந்து பின் அதிகரிக்குமா, இல்லை அதிகரித்து பின் குறையுமா அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின். சரியா? ஸோ உயரமான இடங்களில் கொதிநிலை என்ன ஆகும்? குறையும். அதனால தான் அதிகமாக நேரம் எடுக்குது. அங்கே மட்டும் சமைக்கிறதுக்கு அதிகமான நேரம் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ உயரமான இடங்களில் என்ன ஆகுது? பொருளின் கொதிநிலை குறைகிறது அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ அதுவுமே என்ன வந்துடும் அப்படின்னா, அந்த உயரமான இடங்களில் அப்படின்னும் போது அதுவுமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் தான் வரும். இந்த டாபிக் ஒரு பொருளின் நிலைமம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது இனர்ஷியா. என்னது? ஒரு பொருள் அதோட விசையை செலுத்தாத அந்த பொருள் தன்னுடைய ஓய்வு நிலையை மாற்றிக்கொள்ள இயலாத நிலைமை. அதாவது இதுதான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லான்னு கூட சொல்லுவோம். பொருளை தொடாத வரை அந்த பொருள் அப்படியே தான் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் ஆச்சு. அப்போ ஒரு பொருளின் மீது ஒரு விசையை செலுத்தாத வரை தன்னுடைய ஓய்வு நிலையை மாற்றிக்கொள்ள இயலாத நிலைமையை தான் நிலைமம்னு சொல்கிறோம். அது எதை சார்ந்தது அப்படிங்கிறதா கொஸ்டின். இந்த புக் பேக் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு சில பேர் பார்த்துருப்பீங்க. எங்கே இருக்கும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில்
ஃபர்ஸ்ட் டாபிக் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்கும். லாஸ் ஆஃப் மோஷன், இயக்க விதிகள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குமா? அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் தான் இது. இதுவுமே ரீசெண்ட் கொஸ்டின். இப்போ இந்த பகுதியில் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லாமே 2023 and 22 கேட்ட கொஸ்டின்ஸ் தான், ஒரிஜினல் கொஸ்டின். அதை எடுத்து தான் என்ன பண்ணியிருக்கோம், ஆன்சர் எடுத்து தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுங்க. அப்போ எதை பொறுத்தது அப்படின்னு பார்ப்போம், ஷேப் ஆஃப் த பாடி, பாடியுடைய வடிவத்தை சார்ந்ததா, இல்லை வெலாசிட்டி ஆஃப் த பாடி, வெலாசிட்டி அப்படி என்றால் திசை வேகத்தை சார்ந்ததா, மொமெண்டம் உந்தத்தை சார்ந்ததா, மாஸ் பொருளுடைய அந்த நிறையை சார்ந்ததா அப்படின்னு கேட்கும்போது பொருளுடைய நிறையை சார்ந்து இருக்கும். ஸோ புக் பேக் கொஸ்டின் கூட அது இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது எந்த டாப்பிக்கில் வரக்கூடியது, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கா? அதாவது ஒரு பொருள் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னா விசை மற்றும் இயக்கம் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு நம்மளுக்கு இருக்கும். அந்த விசை மற்றும் இயக்கத்தில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு கொஸ்டின் தான் நினைக்கிறேன். சரியா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் தான். இந்தியாவின் அறிமுக செயற்கைக்கோள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியாவில் முதலில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோளோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. பாஸ்கரா, ஆரியபட்டா, பிஎஸ்எல்வி, இன்சாட் அப்படின்னு கேட்காங்க. என்ன ஆன்சர் வரும்? கரெக்டா நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்களா நேரம்? ஆரியபட்டா. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், ஆரியபட்டா. ஸோ கொஸ்டின் நம்பர் நம்ம போடல, பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆரியபட்டா எப்பொழுது, எந்த வருடம், எந்த டேட்டில் விண்ணில் செலுத்தப்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சரியா, தெளிவாக எழுதுங்க. ஆரியபட்டா அப்படின்னு போட்டு அது அதனுடைய இயர் ப்ளஸ் அதனுடைய டேட். சரிங்களா, அதை அப்படியே என்ன பண்ணுங்க, நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஏன் ஆரியபட்டா பேர் வச்சாங்க? பிகாஸ் இந்தியாவுடைய முதல் வானியலாளர். ஆல்ரெடி நம்மளுடைய கொஸ்டின்லேயே நம்ம டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே நம்மளுடைய பெய்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே டைரக்ட் கொஸ்டினாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அதையும் நம்ம பார்த்துருப்போம், வித் டேட்டோட நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கால்குலேட் தி வெலாசிட்டி கேட்குறாங்க, வெலாசிட்டி கேட்குறாங்க. ரைட், வெலாசிட்டி கேட்குறாங்க. மூவிங் எ பாடி, மாஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க? எம் கொடுத்துட்டாங்க 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரைட். ஹூஸ் லீனியர் மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. மொமெண்டம்னு என்ன அர்த்தம்? உந்தம்னு அர்த்தம். அப்போ பி கொடுத்துட்டாங்க. அப்போ பி ஈக்குவல் டு எவ்வளவு? 2.5ன்னு கொடுத்துட்டாங்க. ரைட். அப்போ என்ன கேட்குறாங்க? ஃபார்முலா என்ன சார்? பி ஈக்குவல் டு எம்வி. மொமெண்டமுடைய ஃபார்முலா என்ன? ஆல்ரெடி பார்த்துருக்கோமா? ஈவன் நம்மளுடைய ஸ்கூல் புக்லேயே இருக்குல்ல, பி ஈக்குவல் டு எம்வி. என்ன கேட்குறாங்க? பி கொடுத்துட்டாங்க, எம் கொடுத்துட்டாங்க, வி கேட்குறாங்க. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாமா? பியோட வேல்யூ என்னது? 2.5 ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ 5 இன்டூ வி. வி தான் கேட்குறா. அப்போ கீழே போயிருமா? அப்போ கீழே போகும்போது ரெண்டே அடிஷன் எவ்வளோ சார் வரும்? ஸோ 2.5 இங்கிட்ட வந்து என்ன வந்துடும்? 2 வந்துடும். அப்போ 1/2 எவ்வளோ வருது? அவ்வளோதான். சரியா, 1/2னா 0.5 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ். 1/2னா என்னது? ஆஃப்னா என்னங்க? 0.5 தானே. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 0.5 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1 அப்படி. இப்போ ஈஸியான ஒரு கொஸ்டின், ஃபார்முலா அப்படி தெரிஞ்சால் போதும். இதுவுமே நம்மளுடைய கொஸ்டினில் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், நம்மளுடைய நோட்ஸ்லையுமே அதை கொடுத்துருக்கோம், லைவ் வீடியோலையுமே இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்த்துனீங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய லைவ் வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பாருங்கள். ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ சேம் கொஸ்டின், முக்கியமான ஒரு கொஸ்டின். இதுவுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். எஸ்கேப் வெலாசிட்டி நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்லையும் வரும், ஈவன் நம்முடைய ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்லையுமே இது வரும். ஆனால் இந்த டாபிக் நம்ம எங்கே எடுத்திருப்போம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் எடுத்திருப்போம். இங்கிருந்து ராக்கெட் போகும்பொழுது அதுதான் என்னது, பூமியை விட்டு போகக்கூடிய அந்த வெலாசிட்டியை தான் எஸ்கேப் வெலாசிட்டி, விடுபடு திசை வேகம் அப்படின்னு. எதை பொறுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. கான்ஸ்டன்ட் ஃபார் ஆல் பிளானட்ஸ். எல்லா பிளானட்ஸுக்கும் இது கான்ஸ்டன்ட், அதாவது அனைத்து கோள்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், மாறாததுன்றாங்க. கோளுக்கு கோள் மாறுபடும் அப்படிங்கிறாங்க. கோளுக்கு கோள் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உட்புற கோள்களில் வெளிப்புற கோள்களை விட குறைவு. அடுத்து புவிக்கு மட்டும் பொருந்தும், விடை தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது, அதுதான் அந்த போட்டிருக்கோம். எஸ்கேப் வெலாசிட்டி இங்கிருந்து நம்ம போகும்போது நாட் ஒன்லி எர்த், ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு எஸ்கேப் வெலாசிட்டி இருக்கும். சரிங்களா, ஏன்னா ஒவ்வொருலையும் ஒவ்வொரு விதமான ஒரு ஸ்பீடு இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாறுபடும். ஏன்னா நம்முடைய புவிக்கு ஒரு மாதிரி இருக்கும், வெள்ளிக்கு ஒரு மாதிரி இருக்கும், செவ்வாய்க்கு ஒரு மாதிரி இருக்கும், வியாழனுக்கு, ஒவ்வொரு பிளானட்ஸுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா கோளுக்கு கோள் மாறுபடும் அப்படிங்கிறது ஆன்சர். ஆன்சர் பி இஸ் ஆன்சர். வேர் இஸ் பிளானட் டு பிளானட். எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு பிளானட்டுக்கும் வெவ்வேறு விதமாக மாறுபடும். ஓகேங்களா, அப்போ விடுபடு திசை வேகம் அப்படிங்கிறது இதுதான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? which of the following is a conservative force அப்படின்னு சொல்றாங்க. கீழ்கண்டவற்றில் எது மாறாத விசை வகையை சார்ந்தது? இந்த விசை மாறாது அப்படிங்கிறாங்க. எந்த விசை? ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்ல வரக்கூடிய அதே டாபிக் தான். ஸ்கூல் புக்ல 6th புக்லயே இருக்கு. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், நிலைமின்னியல் விசை அப்படின்னு சொல்றாங்க. நிலைமின்னியல் விசை மாறாது. அடுத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரியா, ஈர்ப்பியல் விசை மாறாது. ஓகேங்களா, உராய் விசை என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்தை பொறுத்து மாறுபடும். சரியா, அப்போ அந்த இது வராது. அப்போ என்ன வந்துடும்? ரெண்டுமே வருதா? அப்போ ஆப்ஷன்
D is a correct answer. Both A and B are correct அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ A மற்றும் B இரண்டுமே சரியானது. ரெண்டுமே மாறா விசை வகை சார்ந்தவை. இது மாறும் விசை வகை சார்ந்தவை. யாரு? உராய்வு விசைன்றது மாறும் விசை. மற்ற ரெண்டும் மாறாத விசை. ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம் அப்படினா how the தஞ்சாவூர் டால் performing a dance like continuous moving without fall. அதாவது தஞ்சாவூர் டால் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. ஓகேங்களா? அப்ப தஞ்சாவூர் பொம்மை அப்படிங்கிறது நீங்க வச்சீங்க அப்படினா அது என்னது கீழே விழுகாம அதுவா ஆடிட்டே இருக்கே. என்ன காரணம்? அப்ப அதுல இருக்கக்கூடிய சயின்ஸ் ஏன்னா தஞ்சாவூர் டால்ன்றது ரொம்ப முக்கியமானது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் என்னதான் நீங்க விழுந்தாலும் அதை நான் திரும்பி நிற்பேன். அதுல இருக்க சயின்ஸ்ன்றத விட அதுல ஒரு ஃபேக்டர் இருக்கு. வாழ்க்கைக்கு தேவையான ஒரு தத்துவம் அதுல இருக்கு. என்னதான் நீ கீழே தள்ளி விட்டாலும் நான் நிமிர்ந்தாடா நிற்பேன் மாதிரி ஒரு கான்செப்ட். சிம்பிள் லாஜிக் தான். இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது. ரைட். இப்போ இதில் இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன? தஞ்சாவூர் பொம்மை கீழே விடாமல் தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டே இருக்கிறது, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கூல் புக்கில் ஓல்டு ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? பட் நார்மலாக அன்றாட வாழ்க்கையில் நம்ம இதை பார்க்கக்கூடியது. என்ன காரணமாக இருக்கலாம்? ஈர்ப்பு மையமா, நிறை மையமா, முடுக்க மையமா, இலைவற்றில் எதுவும் இல்லையா அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதனுடைய ஈர்ப்பு மையம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்கு. ஈர்ப்பு மையம் தான் கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அதனுடைய ஈர்ப்பு மையம் மாறாமல் இருக்கிறதுனால அதனால என்ன பண்ண முடியுது? கீழே விழாமல் ஆடிக்கொண்டிருக்கு ஆன்சர். ஓகே. ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பொறுத்து. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். த மாஸ் ஆஃப் த பாடி இஸ் மெஷர்டு பை m. நல்லா கவனிச்சுக்கோங்க, மாஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அப்போ புவியில் m நிறை கொண்ட ஒரு பொருளானது புவியின் ஆரத்தில் பாதி அளவு. இதுவுமே புக் பேக் கொஸ்டின். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் டாபிக் லாஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு. இயக்க விதிகள்னு ஒரு டாபிக் இருக்கு. புரியுது இல்லையா? அந்த இயக்க விதிகள்ல முதல் அதுல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் தான் இது. புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட ஒரு கோள் ஒன்றைக்கு எடுத்து செல்லும்போது, அதாவது இங்க ஒரு மாசு இருக்குங்க, m நிறை கொண்ட ஒரு மாசு. ஓகேங்களா? இப்போ ஒரு புவியீர் ஆரம் ஒரு குறிப்பிட்ட ஆரம் இருக்கு. சரியா? இந்த புவியை மாதிரியே இன்னொரு கோலுக்கு புவியோட பாதி ஆரம். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய புவியோட ஆரம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற ஒரு 10 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்க இருக்கக்கூடிய அந்த m நிறை கொண்ட ஒரு பொருளை அதே நம்மளுடைய புவியோட ஆரத்துல பாதி அப்படின்னா 5 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு கோலுக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா அங்க அதனுடைய நிறை மதிப்பு என்ன ஆகும்? கொஸ்டினை தெளிவாக வாசிக்கணும். நிறை மாஸ் நெவர் பி சேஞ்ச். இந்த வார்த்தை மாறவே மாறக்கூடாது சார். நிறை என்பது எங்க போனாலும் மாறாது சார். நிறை என்பது என்னது? எங்க போனாலும் மாறாது. பட் எடை என்பது மாறுபடும். இப்போ m நிறை கொண்ட ஒரு பொருள் அப்படின்னா அது நீ பாதி அளவா இருந்தாலும் சரி, அதை விட டபுள் மடங்கு ஆரம் கொண்ட ஒரு புவிக்கு எடுத்து சென்றாலும் சரி, அந்த m நிறை கொண்ட ஒரு பொருள் மாறவே மாறாது. அப்ப என்ன ஆன்சர் வரும்? எங்க கொண்டு போனாலும் நிறை மாறாது. அப்ப m நிறை கொண்டது தானே. m நிறைனா ஒரு mனு அர்த்தம் தானே. மீனிங் 2m இருந்துச்சுன்னா இங்க 2m ஆன்சர் வந்துடும். 3m இருந்துச்சுன்னா இங்க 3m வந்துருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு m தான் கொடுக்குறாங்க. அப்போ ஆப்ஷன் இஸ் அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. நம்மளை குழப்பறதுக்காக இப்படி கொடுக்குறது. m மாஸ் நிறை என்பது எங்க போனாலும் மாறாது சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1mன்றது ஆன்சர். இதுவுமே புக் பேக் கொஸ்டின் தான். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஆட்டம் பாம் யூஸ்டு இன் நாகசாகி அணுகுண்டு வீச்சில் பயன்படுத்தப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்ன? நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல கீழே வரக்கூடியது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபேட்மேன் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஆன்சரா இருக்கு. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? சூரியன் தற்போது கீழ்கண்டவற்றில் எந்த நிலையில் இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல தான். ஓகேயா? சூரியன் என்பது என்னது? ஸ்டாரா, பிளானட்டா, காமட்டா, இல்லை அஸ்டிராய்டா? அதாவது விண்மீனா, கோலா, இல்லை அதை வால் நட்சத்திரம்னு சொல்லுவோமா, இல்லை அந்த சிறுகோள்னு சொல்லுவோமா? என்ன காரணம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மெயின் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டார், ரெட் ஜெயின்ட் ஸ்டார், ஒயிட் ட்வார்ஃப். எதாவது வராதுன்னு முதல் பாருங்க. எதாவது வராது? இது வராது. ரைட்ஸு. கருங்குழி கன்ஃபார்ம் வராது. குரு விண்மீன் அப்படின்னு கொடுக்குறாங்க, அதுவும் வராது. செம்பர் ரெட் ஜெயின்ட் ஸ்டார்னு கொடுக்குறாங்க. மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார்னு சொல்றாங்க. சார் ஒரு பிளானட் ஒரு சூரிய குடும்பத்தில் யார் மெயினான ஆள் அப்படின்னு பார்த்தோன்னா சூரியன் தான். அதை வாஸ்டாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன ஆன்சர் சார் வரும்? முக்கிய வரிசை விண்மீன் அப்படிங்கிறது ஆப்ஷன் கரெக்ட். ஓகே. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அப்போ அதுதான் முக்கிய வரிசை. ஒரு சூரிய குடும்பம் எடுத்துனா தலை யாரு? சூரியன் தான். தலைவன் யார் அப்படின்னா சூரியன் தான். அதை சுற்றி தான் பிளானட் சுற்றி வரும். ஆன்சர் மீன்ஸ் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார். ஈவன் சன் இஸ் அ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின். செரஸ். இதுவுமே நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணது. செரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நியூக்ளியர் பிசிக்ஸ்லேயும் இந்த டாபிக் இந்த பாயிண்ட் நம்ம கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்குல்ல, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்லேயும் இந்த டாபிக் நம்ம கொடுத்துருப்போம். வாட் இஸ் மீனிங்? செரஸ்னா என்ன சொல்லுங்க அப்போ? டக்குனு நேரம் நான் சொல்லியிருக்கோம். மெட்டியாரா, ஸ்டாரா, பிளானட்டா, அஸ்டிராய்டா? ஓகேங்களா? ஸோ சிரஸ் என்பது என்னது அப்படின்னா ஒரு அஸ்டிராய்டு, ஒரு சிறுகோள். புரியுதுங்களா? ரெண்டு பிளானட்டுக்கு இடையில யாரு? மாஸ் அண்ட் ஜூபிட்டர். இந்த ரெண்டு பிளானட்டுக்கு இடையில என்ன ஆகும்? அந்த அஸ்டிராய்ட்ஸ் போயிட்டு இருக்கும். அதுல மிகப்பெரிய ஒரு அஸ்டிராய்டா கருதப்படுவது எது? சிரஸ்ன்னு தான் சொல்லியிருப்போம்.
இதை எப்படி சார் நியூக்ளியர் பிசிக்ஸில் பார்த்துருப்போம் அப்படின்னா சிரஸ் என்ற ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் நியூக்ளியர் ரியாக்டர் அணுக்கரு உலை என்பது சிரஸ்னு ஒரு அணுக்கரு உலை ஒன்று இருக்கு. சிரஸ் என்பது குறுங்கோளையும் குறிக்கும் சிறுகோள்களையும் குறிக்கும். அட் த சேம் டைம் சிரஸ் என்பது இந்தியாவில் உள்ள 22 நியூக்ளியர் ரியாக்டர்ல அதுவும் ஒன்றாக கருதப்படும். அது நியூக்ளியர் பிசிக்ஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேம் ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது ஆன்சர் வந்து சிறுகோள் அஸ்டிராய்டு அப்படின்னு சொல்லலாம். ரைட், இது கொஸ்டின் சொல்லுங்க. சூப்பர் நோவா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்றோம். சூப்பர் நோவா அப்படிங்கிறது அஸ்டிராய்டு சிறுகோள் கன்ஃபார்ம் ஆகாது, ஏன்னா அந்த பாயிண்ட் நம்ம அதை பார்த்ததே கிடையாது. சரிங்களா? ஸோ பிளாக் ஹோல் வருமா அப்படின்னா கருந்துளை அப்படிங்கிறது வரவே வராது. சரியா? அடுத்து காமட் வால் நட்சத்திரம் என்ன பேர் பார்த்தோம், ஹேலின்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்போம். ஹேலின்ற வார்த்தை இருக்கா, அதுவும் கிடையாது. அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இட்ஸ் அ டையிங் ஸ்டார். சரியா? ஆன்சர் இஸ் இறக்கும் நட்சத்திரம் அப்படிங்கிறது அது. ஸோ சூப்பர் நோவா என்பது என்னது, ஒரு இறக்கும் நட்சத்திரம். அப்படி இதுவுமே நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் கீழே வரக்கூடியது தான். பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுவும் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் இஸ் கால்ட் கான்ஸ்டலேஷன், நட்சத்திர கூட்டங்கள். அதாவது விண்மீன்களின் குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, கூட்டங்கள் என்று அழைக்கப்படுகிறது. கிளாஸில் டிஸ்கஸ். வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் அப்படின்னா என்னங்க, ஹைட்ராலிக் லிஃப்ட்டுங்க, வேற ஒன்றும் இல்லை. ஹைட்ராலிக் லிஃப்ட் இருக்கு, ஹைட்ராலிக் லிஃப்ட். இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஈவன் கிளாஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அடிக்கடி கிளாஸை டிஸ்கஸ் பண்ணா கிளாஸ் அட்டன் பண்ண அது தெரிஞ்சு புரியல, புரியுதுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது பொய்யா உண்மையா அப்படிங்கிறது அட்டன் பண்ணவே தெரியும். ஈவன் நம்மளுடைய லைவ் கிளாஸில் இருக்கட்டும், இல்லை மார்னிங் 5:30 AM வரக்கூடிய அந்த கிளாஸாக இருக்கட்டும், எல்லாமே இதில் டிஸ்கஸ் பண்ணேன். ஈவன் இந்த டாபிக் எப்போ நான் டிஸ்கஸ் பண்ணேன் நானே சொல்கிறேன் வித் ப்ரூஃபோட. நீங்களே போய் கூட போய் பாருங்கள். கடைசியாக 5:30 AM கடைசியாக போட்ட வீடியோ வந்து பார்த்தோன்னா பருப்பொருளின் பண்புகள்னு ஒரு டாபிக் எடுத்து சரிங்களா, அதில் திரவங்கள்னு எடுத்திருப்போம். அதில் இந்த கொஸ்டின் அப்படியே டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். ஈவன் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய அடா 247 தமிழ் சேனல்லே போய் பாருங்கள், உங்களுக்கே அது விட கிடச்சிரும். ஈவன் 8th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். சரியா? நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுது? ஹைட்ராலிக் லிஃப்ட்ன்றது எந்த விதிங்க? பாஸ்கல்ஸ் லா. ஹைட்ராலிக் லிஃப்ட் மட்டுமா? ஹைட்ராலிக் பிரேக் ஆல்சோ பாஸ்கல்ஸ் லா தான். பாஸ்கல்ஸ் லானா என்னன்றது நம்மளுக்கு முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. கீழ்கான சமன்பாடுகள் எது விசைக்கான சமன்பாடு இல்லைன்னு கொடுக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும், சமன்பாடு இல்லை. சேம் கொஸ்டின் டிஸ்கஸ் அவர் கிளாஸ் 8th கிளாஸில் நம்ம இது யூடியூப்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரைட், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அதாவது இந்த விதிகள் மட்டுமே ஒரு 1 வீக் எடுத்திருப்போம். இவன் நம்மளுக்கு தனி பிளேலிஸ்ட் கூட இருக்கு. அதில் ஜென்ரல் சயின்டிஃபிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் ஃபுல்லாமே இதை டிஸ்கஸ். இதில் எது வந்து விசைக்கான சமன்பாடு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. F = ma அப்படிங்கிறது விசைக்கான சமன்பாடு தான். நியூட்டன்ஸ் செகண்ட் லா படி புரியுதுங்களா? F = டெல்டா பி இன்டூ டின்னு இருக்கு. ஆனால் எப்படி வந்திருக்கணும்னா F = டெல்டா பி டிவைடட் பை டின்னு. சரிங்களா? அதுக்கடுத்து இதுவுமே அது கரெக்ட் தான், இதுவுமே கரெக்ட் தான். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் விசைக்கான சமன்பாடு இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும், சமன்பாடு இல்லை. டெல்டா பி பை டின்றது தான் ஆன்சர். டெல்டா பி. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சு. கண்டிப்பாக இங்கே டூ டின் இருக்கு, எப்படி இருக்கு, டிவைடட் பை டின்னு இருக்கு. சரியா? எல்லாமே ரைட் போட்டு வச்சு ஆன்சர். ஓகே, அப்போ இந்த இது ரெண்டும் வரும்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டும் வராது. ஓகே, கன்ஃபார்ம். ஏதோ சமன்பாடு இல்லை, இது ஃபுல்லாமே விசைக்கான சமன்பாடு. ஆன்சர்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று, டெல்டா பி பை டியா டெல்டா பி இன்டூ டியா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், டெல்டா பி இன்டூ டி. பிகாஸ் இதுவுமே விசைக்கான சமன்பாடு தான். நடத்திருக்கோம்னா நியூட்டன் செகண்டில் நடத்திருப்போம் சார். இவன் நம்முடைய கிளாஸ்லையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் யூடியூப்லையுமே அந்த வீடியோ அவைலபிள் இருக்குது, பாருங்கள். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி அப்படிங்கிறதா ஆன்சர். அதான் விசைக்கான சமன்பாடு கிடையாது. ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அடுத்த கொஸ்டின் அது எலக்ட்ரிக் ஹீட்டர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 5 ஓம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? R கொடுத்துட்டாங்க. கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க, R கொடுத்துட்டாங்க. இஸ் கனெக்டட் டு த எலக்ட்ரிக் சோர்ஸ் இஃப் கரண்ட். அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, ஐயும் கொடுத்துட்டாங்க. ஐ என்ன கொடுத்துட்டாங்க, 6 ஆம்பியர் கொடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன். த்ரோ த ஹீட்டர் ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் 5 minutes. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க, டைமும் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 minutes. இந்த 5 minutesன்றது செகண்ட்ஸில் மாற்றிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த அமௌண்ட் ஆஃப் ஹீட், H கேட்குறாங்க சார். அப்போது HRIET இது மூணையும் தொடர்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா என்ன, அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்காங்கன்றதை முதல்ல எழுதிட்டீங்கன்னா இது மூணு சாரி இந்த 4ஐயும் தொடர்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா என்னது, அதான் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். என்ன வந்துடும், H = I² R × T. அவ்வளோதான், இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது, ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர்.
54,000 இல்லை 54,000 ஜூல் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஸோ போடுங்க. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்ற சொல்றாங்க. எலக்ட்ரானிக் சிட்டி யாரை சொல்லுவாங்க? ஹைதராபாடா, சென்னையா, பெங்களூரா அண்ட் டெல்லியா? கீழே வந்திருக்கணும். ஓகே, பெங்களூர் இஸ் ஆன்சர். எலக்ட்ரானிக் சிட்டி அப்படிங்கிறது யாரு? பெங்களூரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, என்னது ஒரு மின் சுற்றுல மின் கூறுகளே அதன் பயன்பாட்டோட சரியாக போகிறதுக்கு அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷில் நான் சொல்லிடுறேன். மின் தடையாக்கி அப்படின்னா ரெசிஸ்டர் அப்படின்னு இருக்கும். ரெசிஸ்டர். கால்வனோமீட்டர் அஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும். வோல்டோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அம்மீட்டர். இதை சரியாக பொருத்தணும் அப்படிங்கிறாங்க. ஃபைன். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். அம்மீட்டர் எல்லாருக்கும் தெரியும். அம்மீட்டர் எதுக்காக பயன்படுது? மின்னோட்டத்தை அளவிட, அதாவது கரண்ட், ஃப்ளோ ஆஃப் கரண்ட். அம்மீட்டர் என்பது மின்னோட்டத்தை அளவிட பயன்படக்கூடிய ஒரு கருவி. கரெக்ட் தானே? வோல்டோமீட்டர் மின் அழுத்த வேறுபாட்டை கண்டறிய கருவி, டைரெக்டாக வந்துருச்சு. கால்வனோமீட்டர் மின்னோட்ட திசையை அளக்கக்கூடிய கருவி. இதுவுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கிளாஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஈவன் இன்ஸ்ட்ருமெண்ட் வீடியோஸ்லையுமே அது அவைலபிளாக இருக்குது. லைவ் வீடியோலையுமே அதை நம்ம எடுத்திருக்கோம். சரியா? அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது? மின் தடையாக்கி அப்படின்னா மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் நிர்ணயம் செய்ய பயன்படுகிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஓரியன்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின். டாபிக்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி ஒரு டாப்பிக்கில் வரக்கூடியது. குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தானே, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அதோட மார்ஸ் மிஷன், செவ்வாய்க்கு அனுப்பப்பட்ட அந்த மிஷனுடைய பேர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது மங்கள்யான், இந்தியா மங்கள்யான் அப்படிங்கிறது. மங்கள்யான் பற்றி கொஞ்சம் கூடுதல் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 5th நவம்பர் 2013 அப்படிங்க. சரிங்களா? மற்ற விஷயங்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வெவ்வேறு நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா USA சைக் அப்படிங்கிறது, ஜப்பான் டெரெக்ஸ், அதுக்கப்புறம் சீனா ஜெங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஆன்சர். குரூப் 4ல லாஸ்ட்டாக கேட்ட குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் 2023 ஐ மீன் 22. சரியா? கடைசியாக கடந்த குரூப் 4 ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வரக்கூடியது. ஸோ மின்னோட்டத்தின் அளவு, யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் என்னங்க வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்பியர் இஸ் கரெக்ட். இந்தியாவின் அண்மை கால மீக்கணினி, லேட்டஸ்ட் இந்தியா சூப்பர் கம்ப்யூட்டர் எது அப்படின்னு கேட்குறாங்க. லேட்டஸ்ட் இந்தியா சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பரம் சதி. இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றிட கேட்கக்கூடிய கொஸ்டின். எந்த டாப்பிக்கில் சார் வரும்? இது எப்படி சயின்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. மின்னணுவியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு பார்த்தீங்கன்னா. மின்னணுவியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அந்த மின்னணுவியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் இந்த டாபிக் வரும். இல்லை இந்த கொஸ்டின் வரும். ஓகேங்களா? இது இந்தியாவுடைய சூப்பர் கம்ப்யூட்டர், இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் இதுதான். அதே கம்யூனிகேஷன், ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஒரு டாபிக் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கில் வரக்கூடியதான். ஸோ EOS 04 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எந்த லான்ச்சிங் மூலமாக செலுத்தப்பட்டதுன்றாங்க. BSLV C51 52 50 அப்படிங்கிறது ஆப்ஷன். ஓகே, பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது. ஸோ BSLV C52 இது EOS 04 மிஷன் அப்படிங்கிறது. ஆன்சர் என்னங்க வருது? ஆப்ஷன் C இஸ் a கரெக்ட் ஆன்சர். கிளியரா? BSLV C52 மூலமாக தான் EOS அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டது. சேம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போ இது நம்மளுடைய என்ன வந்துடும்னா ஜாகிரஃபிலுமே இந்த டாபிக் வரும். கம்யூனிகேஷனில் ஈவன் நம்மளுடைய கம்யூனிகேஷன் டாபிக் வருது அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஆன்சர் வருது? இசட் 1B அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய தகவல் தொடர்புக்காக ஏற்பட்ட முதல் செயற்கைக்கோள். ரைட். ஸோ பைரோமீட்டர், ஸோ பைரோமீட்டர் விதியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய, சரி, பைரோமீட்டர் எந்த விதியின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பேரை கொடுத்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எந்த விதியின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டீஃபன்ஸ் லா, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, மேற்கூறிய எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ பாயில்ஸ் எல்லாருக்கும் தெரியும், சார்லஸ் லாவும் எல்லாருக்கும் தெரியும். இது ரெண்டுமே கேசியஸ் லாஸ்லாம் நம்ம தெரியக்கூடிய ஒரு விஷயம். என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ. அப்போ ஸ்கிப்பிங் மெத்தட் படி பார்த்தோம்னா ஸ்டீஃபன்ஸ் லா, அதாவது ஸ்டீஃபன்ஸ் லா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஸ்கிப்பிங் மெத்தட் படி போட்டாலே ஈஸி ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு. இதெல்லாம் ஆப்ஷன், ஒரிஜினல் ஆப்ஷன், கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் தான். அப்போ இது ரெண்டு வராது அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் வந்தாகணும். அப்போ ஆன்சர் இஸ் கரெக்ட். இல்லை தெரிஞ்சவங்களுக்கு இது என்னாகும் அப்படின்னா பைரோமீட்டர் அப்படிங்கிறது ஸ்டீஃபன்ஸ் லா கீழே செயல்படக்கூடியதான். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த பைரோமீட்டர் ஒன்று இருக்குல்ல, புதுசாக இருக்குல்ல இந்த பெயர். நிறைய நம்ம அம்மீட்டர், கலோமீட்டர் யூஸ் பண்ணி, பட் பைரோமீட்டர் புதுசாக இருக்குது. அப்போ இந்த பைரோமீட்டர் யூசஸ் என்ன, எதுக்காக இது பயன்படுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில். ஸோ பைரோமீட்டர் எதுக்காக பயன்படுகிறதுன்றத கமெண்ட் செக்ஷனில்.
பொருள் ஒன்றை மேல் நோக்கி வீசினால், ஓ கீழ இருந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒருத்தன் வந்து ஒரு பொருளை தூக்கி மேல் நோக்கி வீசினால் புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதனுடைய திசை வேகம், இதனுடைய வெலாசிட்டி என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இதான கொஸ்டின். அப்போ கீழே வந்து என்ன இருக்கு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, அதனுடைய தாக்கத்தினால அந்த பொருள் என்ன அடையும், அந்த பொருளுடைய திசை வேகம் என்ன அடையும் அப்படின்றதுதான் கொஸ்டின். படிப்படியாக அதிகரிக்குமா, படிப்படியாக குறையுமா, மாறுதல் அடைவது இல்லையா, மேற்கண்ட அனைத்தும் வருமா? சரி, மேற்கண்ட எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தா, ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். படிப்படியாக என்ன ஆகும், குறையும். பிகாஸ் நம்முடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புல் பண்ணுறதுனால அதனுடைய விசை வந்து, அதாவது திசைவேகம் அப்படிங்கிறது குறையத்தான் செய்யும். இந்த கிட்ட பார்வை அப்படின்னா அது ஷார்ட் சைட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஷார்ட் சைட்னஸ் கிட்ட பார்வை, கிட்டத்தில் இருக்க மட்டும் தெரியும், தூரத்தில் இருக்க தெரியாது, அதான் கிட்ட பார்வை. அந்த கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படுது. ஈவன் இங்கிலீஷில் சொன்னோம்னா மயோபியா அப்படின்னு சொல்லுவோம். மயோபியாவை சரி செய்ய பயன்படக்கூடிய லென்ஸ் எது? குவி லென்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ் தான். குவி லென்ஸ், குவி ஆடின்னு கொடுக்குறாங்க. கான்வெக்ஸ் மிரரா, கான்வெக்ஸ் மிரர். குழி லென்ஸ் அப்படின்னா கான்கேவ் லென்ஸா, என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ குவி லென்ஸா குழி லென்ஸா, கண்டிப்பாக ஆடி வராது. எது வராதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன ஆன்சர் வரும்? கிட்டப்பறவை சரி செய்ய குழி லென்ஸ் பயன்படுகிறது. ஸோ ஆப்ஷன்ஸ் கரெக்ட் ஆன்சர், கான்கேவ். ஸோ இதனுடைய ஃபேமஸ் ஷார்ட்கட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை, கிட்ட குழி ஒண்டி தூர குவி கேள்விப்படுக்குமா? அப்போ கிட்ட குழி, அப்போ கிட்ட பார்வை சரி செய்ய குழி லென்ஸ் பயன்படுகிறது. கிட்ட பார்வை சரி செய்ய குழி லென்ஸ் பயன்படுகிறது. ஆன்சர். ஒரு குறிப்பிட்ட விட்டம் கொண்ட நுண் துகள்களை கொண்ட குழாயில் நீரானது ஹச் மட்டத்திற்கு நுண்புழையில் ஏற்றமடைகிறது. அப்போ எதில் வந்துடுது அப்படின்னா, அந்த ஃப்ளூயிட்ஸ்னு ஒரு டாபிக், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பருப்பொருளின் பண்புகள் ஒரு டாபிக் இருக்கு. அதில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் என்னது அப்படின்னா, கேபிலாரிட்டி அப்படிங்கிற ஒரு போர்ஷன், குழை நுழைவு அப்படிங்கிற டாபிக். அதில் ஒரு ஃபார்முலா வரும். அந்த ஃபார்முலா கீழே செயல்படக்கூடியதான் இது. ஹச் என்ற மட்டத்திற்கு நுண்புழை ஏற்றமடைகிறது. இந்த நுண்புழை குழாயானது மற்றொரு பாதியளவு விட்டம், அதில் பாதியளவு விட்டம்ன்றாங்க. அப்போ 1/2 அப்படின்றது ஆன்சர். அப்போ 1/2 அப்படின்னும் போது ரெண்டையும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து h1/h2 = d1/d2 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா. அது அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 2h அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஆப்ஷன் பி இஸ் a கரெக்ட் ஆன்சர். பனிக்கட்டி உருகும்போது அதனுடைய பருமன் குறைகிறது. இது கூட ஒரு கொஸ்டின் தான். இது கூட ஒரு கொஸ்டினா, இதுக்கு முந்தைய வினாக்கெல்லாம் கேட்டிருக்காங்க. 2020க்கு முன்னாடி இருந்த ஒரு கொஸ்டின்லாம் இருக்கு. பனிக்கட்டி உருகும்போது அதனுடைய பருமன் என்ன ஆகும் அப்படின்னா குறையும். கண்டிப்பா அது ஒரு கொஸ்டின். இப்போ அந்த குறைவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ ரீசன்ட் கொஸ்டின். என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா அல்லது இயா அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்தோம்னா, ஸோ பனிக்கட்டிய அந்த டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு பார்த்தீங்களா, அது கொலாப்ஸ் ஆகும். அதனால தான் அதனுடைய பருமன் குறையும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். பனிக்கட்டியின் நான்முகி படிய கட்டமைப்பு பகுதி அளவு குலைகிறது. அதுதான் ஆப்ஷனுக்கு கரெக்டான ஆன்சர். பனிக்கட்டி உருகும்போது அதனுடைய பருமன் குறைய காரணம் என்ன? டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகக்கூடியது. குளிர்காலையில் ஏன் பறவை தனது சிறகை விரித்து கொண்டு அமர்கிறது? பார்த்தீங்கன்னா தெரியும், பறவைகள் சிறகை விரித்து கொண்டு அமரும். என்ன காரணம்னு கொஸ்டின் கேட்குறேன். அதிக காற்றை உள்ளடக்கவா, இல்லை சூரியனிலிருந்து வெப்ப ஆற்றலை பெறவா, குளிர்காலத்தை சமநிலை செய்யவா, இல்லை விடையில் எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி. காரணம் இல்லாமல் என்ன ஆகாது, குளிர்காலத்தில் வந்து என்ன ஆகாது அப்படின்னா சிறகை விரித்து பறவைகள் உட்காருது. இதுவே வந்து நாய் பார்த்தோம்னா கோடை காலத்தில் நாக்கு தொங்க போட்டுகிட்டே இருக்கும். என்ன காரணம்னு கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம நடைபெறக்கூடிய சயின்ஸ், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன காரணம் அப்படின்னா அதிக காற்றை உள்ளடக்க அப்படிங்கிறதா ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். டு என்க்ளோஸ் தி லாட் ஆஃப் ஏர் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a man has mass 50 kg. அப்போ என்ன கொடுத்துட்டாங்க? மாஸ் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 50 kgன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் yet வாட் இஸ் இஸ் வெயிட்னு கேட்குறாங்க சார். W கேட்குறாங்க. இப்போ ஃபார்முலா என்னது? W = m × g தான் ஃபார்முலா. கரெக்ட் கரெக்டா? அப்போ m கொடுத்துறாங்க 50 × g யோட வேல்யூ எல்லாருக்கும் தெரியும், 9.8 m/s². கரெக்டா? அப்போ ரெண்டையும் நீங்கள் பெருக்குனீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? 490 வருமா? ஓகே, 490 நியூட்டன். பிகாஸ் கேஜி வருமா நியூட்டன் வருமா? இது கூட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? வெயிட்டுடைய அலகு என்ன வந்துடும்னா எஸ்ஐ அலகு நியூட்டன். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். தவறான கூற்று எது? இன்கரெக்ட் எதுன்னு கேட்குறாங்க. மழைத்துளி பூமியை நோக்கி விழும்போது என்ன அடையும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகே, ஸோ தவறான கூற்றுன்னு கேட்குறாங்க. ஸோ மழைத்துளி பூமியை நோக்கி விழும்போது இழுவிசை அதிகரிக்கும். கரெக்ட். ஏன் முடுக்கம் வந்து சுழியாகத்தான் இருக்கும். அதுவும் கரெக்ட் தான். மொத்த விசையின் மதிப்பு முடுக்கத்தோட மதிப்பு ரெண்டுமே 0 தான். ஸோ அதுவும் ஆன்சர் கரெக்ட் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது, டெர்மினல் வெலாசிட்டின்னு ஒரு வார்த்தை வருது. இது எங்கே வரும்னா ஃப்ளூயிட்ஸ் அதே டாப்பிக்கில் வரும். பாகுநிலை விசையில் வரக்கூடிய ஒரு வெலாசிட்டி தான் டெர்மினல் வெலாசிட்டி.
முற்று திசைவேதி மதிப்பு சுழின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி முற்று திசைவேதி மதிப்பு சுழியாக இருக்காது, மாறுபடும். அப்போ எந்த ஆப்ஷன் தப்பாக இருக்குன்னா ஆப்ஷன் 4 இஸ் இன்கரெக்ட். இல்லைங்களா? ஸோ தவறான கூற்று அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது என்ன வந்துடுது அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியாக இருக்கக்கூடிய 4 ஒன்லி. சரியா? அப்போ ஆப்ஷன் முற்று திசைவேதியின் மதிப்பு சுழியாகும் அப்படி தவறான கூற்று. ஆப்ஷன் 4 ஒன்லி. கரெக்ட் தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? திசைவேகத்தின் மாறுபாடு வீதம். இது திசைவேக மாறுபாடு வீதம். The rate of change of velocity is called dash அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோம். என்ன வந்துடும் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா அக்சலரேஷன் முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படிதானே? A equal to delta V by T அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம்ல. திசைவேக மாறுபடும் வீதம் அப்படின்னு. ஒரு பேருந்து மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்பீடு எவ்வளோ வேகத்தில் 55 கிலோமீட்டர் per hour. அதனை மீட்டர் பை செகண்ட் கிலோமீட்டர் போகிற மீட்டர் பை செகண்டாக மாற்ற சொல்லுவோம். ஆன்சர் வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அந்த ஒரு ஃபார்முலா படி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். 24.6 மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஸோ ரிப்பேட்டேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரோ மோஷன், அதாவது ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முறையான கால இடைவெளிகளில் முன்னும் பின்னுமாக இயங்கும் அந்த இயக்கத்திற்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி போகுதுல ஆசிலேஷட்ரியா, அவ்வளோதான் ஆன்சர். ஆசிலேட்டரியா போகுதுல அதுதான். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? ஆசிலேட்டரி மோஷன், அலைவு இயக்கம் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ரேபிட் கொலாப்சிங் ஆஃப் மாசிவ் ஸ்டார்ஸ். ஸோ 12th புக்கில் இருக்கு கிராவிடேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும். ஜெனரேட்டிங் வெரி ஹைட் வெரி ஹீட் தென் வைடன்ட் எக்ஸ்ப்ளோஷன் இஸ் கால்ட். எடை அதிகமான நட்சத்திரங்கள் விரைவாக மோதும் போது அதிக வெப்பத்தையும் பெருவெடிப்பையும் உருவாக்குவதை டேஷ் என்று அழைக்கலாம் அப்படிங்கிறத ஆன்சர். என்ன வந்துடும்? ஒயிட் டார்ஃப் அப்படின்னு சொல்லி வெள்ளை டார்ஃப்னு சொல்லுவாங்களா, இல்லை ஃபோட்டோ டார்ஃப்னு சொல்லுவாங்களா, இல்லை ஸ்டெல்லர் பரிணாமம்னு சொல்லுவாங்களா, இல்லை சூப்பர் நோவா வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா ஒயிட் டார்ஃப் இது வராது. இந்த ரெண்டில் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் ஏரா. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வரும். சூப்பர் நோவா வெடிப்பா இல்லை ஸ்டெல்லர் பரிணாமமா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சூப்பர் நோவா அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சூப்பர் நோவா வெடிப்பு? இட்ஸ் அ டையிங் ஸ்டார். நோவான்றது என்னது? டையிங் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம ஸ்கிரீனில் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி இந்த ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். அப்போ இந்த ரெண்டில் என்ன ஆன்சர் வரும்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாமா? ஓகே, இல்லை எனக்கு ஆன்சர் தான் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம கடைசியாக கூட சொல்லிடலாம். ஓகே, ஏன்னா இதனுடைய தொடர்பாக பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்குது. சரி முன்னாடியே பார்த்துட்டோம்ல சூப்பர் நோவா அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்த்துட்டோம்ல, அது டையிங் ஸ்டார்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் வரும்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விச் டெலஸ்கோப் கேப்சர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இமேஜ் அரௌண்ட் த பிளாக் ஹோல்? எந்த தொலைநோக்கி M87 கருந்துளையை காந்த புலத்தை படம் பிடித்தது அப்படின்னு சொல்றாங்க. ஹப்பிளா, மேக்னட்டானா, இல்லை நிகழ்வு வடிவான அதாவது ஹரிசான் டெலஸ்கோப்பா, இல்லை 30 மீட்டர் டெலஸ்கோப்பா அப்படின்னு பார்த்தோன்னா நிகழ்வு வடிவான தொலைநோக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய E1 ஹரிசான் டெலஸ்கோப் தான் இந்த காந்த புலத்தை படம் பிடித்தது அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின். நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் எர்த் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்னது? நிலா. நிலா தான் என்னது? நேச்சுரல் சேட்டலைட்ஸ். சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது? ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இல்லையா? ரைட், ஆன்சர் வரும் ஹைட்ரஜன். எவ்வளோ பர்சன்டேஜ் சார் இருக்கு? 74%. Who proposed a geocentric model theory? இதுவுமே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணதான். புவி மைய கொள்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்ற ஒரு கொஸ்டின். புவி மைய கொள்கை என்னது? பூமி மையத்தில் இருக்கும், அதை சுற்றி தான் அனைத்து கோள்களும் சுற்றி வரும் அப்படிங்கிறது தான் புவி மைய கொள்கை. யார் சொல்லியிருப்பா? டாலமி. அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆரியப்பட்டா அப்படிங்கிற அறிஞர். அப்போ இதை ப்ரொபோஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாலமி தான் ப்ரொபோஸ். ஒளி ஊடுருவும் திடப்பொருட்களில் வெப்ப பரிமாற்றம் எவ்வாறு நடைபெறும்? சார் நல்லா கவனிச்சுங்க, திடப்பொருள் அப்படின்னு வந்தாலே கண்டிப்பாக ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கும். கிளாஸை டிஸ்கஸ் பண்ணது ஒரே ஒன்று தான் நடைபெறும். என்னது? வெப்ப கடத்தல் மட்டும்தான் வரும். பட் சம்டைம்ஸ் ஒரு சில பொருட்களில் வெப்ப கதிர்வீச்சு மூலமும் நடைபெறும். ஆனால் எது வராதுன்றது முடிவு பண்ணிடலாம். பிகாஸ் கன்வெக்ஷன் கண்டிப்பாக வராது. ஏன்னா அது லிக்விட் அண்ட் கேஸ் நடைபெறக்கூடியது வெப்ப சலனம் அப்படிங்கிறது. இப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று வரும். இப்போ கண்டக்ஷன் ஒன்று மட்டும் கொடுத்துருந்தா ஆன்சர் இஸ் கரெக்ட். ஆனால் வெப்ப கதிர்வீச்சு மூலமும் நடைபெறும். அப்போ 1 and 3 கொடுத்ததாலும் இந்த இடத்துல கரெக்ட். அப்போ ஒன்று மட்டும் இருக்கான்னு பார்க்கணும். ஒன்று மட்டும் கிடையாது. வேறு என்ன இருக்கு? 1 2 3 கண்டிப்பாக 2 வராதுன்றது நல்லா தெரியும். அப்போ ஆப்ஷன் ஏ வராது. 1 and 2 ஒன்லையும் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக இதுவும் வராது. 3 ஒன்லையும் கொடுத்தாங்க, கண்டிப்பாக இதுவும் வராது. அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 1 and ஆப்ஷன் டி 1 and 3 ஒன்லி அப்படிங்கிறதா ஆன்சர் கரெக்ட். முக்கியமான ஒரு கொஸ்டின். ஈக்குவல் டு 1/f. இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லைங்களா? பவர் ஆஃப் லென்ஸ் என்னது? 1/f அப்படின்னு சொல்கிறோம். இது எந்த அழகால் அளக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டயப்டோட சிம்பிள் என்னங்க? கேபிட்டல். சரிங்களா? ரைட்.
கீழ்கண்டவற்றுள் வண்ண தொலைக்காட்சி அமைப்பின் முதன்மை நிறங்கள். இதுமே கிளாஸை டிஸ்கஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தான். ஓகேங்களா? லைட் அப்படிங்கிற டாபிக்ல முதன்மை நிறங்கள் பிரைமரி கலர்ஸ்னு யாரும் சொல்லுவாங்க? ப்ளூ, கிரீன், அதுக்கப்புறம் என்னது? ப்ளூ. சார் ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ளூ கிரீன் எல்லோவா, இல்லை எல்லோ கிரீன் வயலட்டா, ரெட் எல்லோ வயலட்டா, இல்லை ரெட் கிரீன் எல்லோவா? என்ன வந்துடும்? பச்சை, சிவப்பு, நீலம். சரியா? பச்சை, சிவப்பு, நீலம் அப்படிங்கிறது தான் முதன்மை நிறங்கள். அப்படி பச்சை, சிவப்பு, நீலம் அப்படின்னு ஆப்ஷன் இது. அதுதான் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியவில்லை, மாறி இருக்கு. இதான் போச்சுக்கோங்க. இது ஒரு கொஸ்டின். காந்தவியல் விளைவின் மாற்று விளைவு மேக்னடிசம் அப்படிங்கிற டாபிக். மேக்னடிசம் டாபிக்ல வரும். என்ன ஆன்சர் வரும்னா வில்லாரி எஃபெக்ட். வில்லாரி எஃபெக்ட் தான் வந்து கன்வர்ஷன் ஆஃப் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேக்னடிசம் எஃபெக்ட் அப்படி. சார் ராங் ஆன்சர் அப்படின்னு கொடுக்குறாங்க. 1 மெட்ரிக் டன்றது 10 குவிண்டால்னு சொன்னாலும் 1000 கிலோகிராம்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ என்ன ராங்னு கேட்குறாங்க? ரெண்டுமே கிடையாது. அப்போ டி இஸ் நெய்தர் 1 and 2. 1 மற்றும் 2 ரெண்டுமே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் கரெக்ட். ஏன்னா ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. இதில் எதுவுமே ராங் கிடையாது. இப்போ நெய்தர் 1 and 2 தெரிஞ்சுக்கிறோம். ரே என்பது எதோட யூனிட் கேட்குறாங்க? ரே இஸ் a யூனிட் ஆஃப் ரேடியோ. சரிங்களா? கதிர்வீச்சின் அழகு தான் வந்து ரேடியேஷனுடைய ஒரு ஒன் ஆஃப் த யூனிட் தான் கிரே அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் பி இஸ் a கரெக்ட் ஆன்சர். ரேடியேஷன் டோசேஜுடைய அளவு தான் கிரே அப்படின்னு. திஸ் இஸ் கரெக்ட் பேரன் கொடுக்குறேன். கன்வெர்ட்டரில் எது சரியான பொருத்தமாக அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ ரேடியோ அயோடின் 131. அயோடின் எதுக்காக யூஸ் ஆகுது? காய்டர் முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லி பயன்படுது சரி செய்ய. டயக்னஸ் அனீமியா இரத்தச்சோகை. இரத்தச்சோகை குணப்படுத்த அயன் பயன்படுது. அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். அப்போ 1 and 2 ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். போத் 1 and A ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின். பின்வரும் மூலக்கூறுகள் எது நுண்ணலை அடுப்பில் மைக்ரோவேவ் ஓவனில் சமைக்க காரணமாகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ மைக்ரோவேவ்ல என்ன வந்துடும்? டக்குன்னு கார்பன் டை ஆக்சைடு போட்டக்கூடாது. ஆன்சர் என்ன வந்துடுது? நீர். H2O இஸ் கரெக்ட் ஆன்சர். தி லாஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 50th கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டேஷ் அண்ட் டேஷ் பேண்ட்ஸ் ஆர் யூஸ்டு இன் டிரான்ஸ்மிஷன் ப்ரோக்ராம்ஸ். இல்லைங்களா? மாடுலேஷன் பார்த்தா இது என்ன மாடுலேஷன் வரும்? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனில் வரும். அதாவது நுண்ண பண்பலை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து வீச்சு பண்பேற்றம் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனில் தான் டிவி ப்ரோக்ராம் செயல்படும். ஆனால் இங்கே கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா பேண்ட் சோர்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்த்துருப்போம். பேண்ட் சோர்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. எந்த அலைவரிசையில் டிஹெச்எஃப்ஆ விஹெச்எஃப்ஆ இல்லை டிஹெச்எஃப்ஆ யூஹெச்எஃப்ஆ இல்லை இந்த ஆப்ஷனில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா சார் விஹெச்எஃப் விஎல்எஃப் அப்படின்னா வெரி லோ ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். எல்எஃப்னா லோ ஃப்ரீக்வன்சி, எம்எஃப்னா மீடியம் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி, விஹெச்எஃப்னா வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, யூஹெச்எஃப் அப்படின்னா அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி, ஹெச்எஃப்னா சூப்பர் ஹை ஃப்ரீக்வன்சி, டிஹெச்எஃப் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். விஹெச்எஃப் கூடிய அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சினாலும் சரி வெரி ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. விஹெச்எஃப் 30 மெகாஹெர்ட்ஸ் முதல் 300 மெகாஹெர்ட்ஸ் வரை தான் அலைவரிசை. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் கேட்குறாங்க. பட் டிவி ப்ரோக்ராம்ஸாக பயன்படுத்தக்கூடிய மாடுலேஷன் பண்பேற்றம் என்ன பண்பேற்றம் கேட்டாங்கன்னா ஆம்ப்ளிடியூட் பண்பேற்றம். ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் வீச்சு பண்பேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎம் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருந்து அப் டு எண்ட் வரையும் ஃபுல்லாக வந்து ஒரு 50 நம்ம இடையில இடையில கமெண்ட் செக்ஷனில் சொல்ல தெரிவிப்போம். எதுக்காக அப்படின்னா அது நீங்கள் போடுவீங்க ஆன்சரை நம்ம சொல்கிறோம். ஒரு கொஸ்டின் நம்ம சொல்லியிருந்தோம். சூப்பர் நோவாவா இல்லை மேலே இருக்கக்கூடிய ஸ்டேர் பண்ண ரெண்டில் எது வரும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன். அடுத்து வேறு என்ன சொல்லியிருந்தோம்? ஒரு சில வேல்யூ சொல்லியிருந்தோம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் இது அடுத்தடுத்த வீடியோஸில் பயாலஜி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன். அட் த சேம் டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.
ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல் அண்ட்